கூடிய சீக்கிரத்துல தங்கச்சி நகையை திருப்பி கொடுத்துடலாம். இப்போதைக்கு அதை வச்சு கடைய ஆரம்பிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வேலு, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என் புருஷன் யார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நாளையில இருந்து அவரு ஒரு ஹோட்டலுக்கு ஓனருங்கிற கர்வம் எனக்கு இருந்தா மட்டும் போதும். எனக்கு இதுல சந்தோஷம்தான். சரி, முதல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அதுக்கான வேலையெல்லாம் போய் பாருங்க. தங்கச்சி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தங்கச்சி. நாளைக்கு ஹோட்டலை திறக்கிறோம். சரி செல்வி, அப்புறம் இன்னொரு விஷயம், வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அதை எங்க அண்ணன் தான் விளக்கேற்றி வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்பதான் அது நல்லபடியா நடக்கும். நாம இப்ப ஆரம்பிக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் குடும்பத்துல எல்லாரோட ஆசீர்வாதத்தோட தான் ஆரம்பிக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க எப்படி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க?